அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, 1000 மாதத்தை விட மேலான லைலத்துல் கத்ரை நாம் அடைந்து விட்டோம் என்று உறுதியாக சொல்லிட முடியாது. ஏனென்றால் இன்னொரு இரவு 29வது இரவு ஒன்று இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அடையாளப்படுத்தி காட்டிய ஒற்றைப்படை இரவுல 29 உண்டு. கண்ணியத்திற்குரியவர்களே, சென்ற 3 ரமலானுடைய வாரங்களும் நான் ரமலானை பற்றியே, நோன்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றியே பேசிவிட்ட காரணத்தினால் இன்று நமக்கு கட்டாயம் இருக்க வேண்டிய அவசியமான, ஒவ்வொரு மனிதர்களும் ஆசைப்படக்கூடிய ஒன்று என்னவென்றால் பரக்கத், ரஹ்மத், அபிவிருத்தி, செழிப்பு, விசாலம். இது எல்லாருக்கும் ஒரு ஆசை. அதாவது தொட்டதெல்லாம் பொன்னாகணும் எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கிறது. அதாவது யானையை வைத்திருந்தவனை பத்தி சொல்லுவாங்க, யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொண்ணும்பா. தங்கத்துல போடுறவன், மண்ணில் போடுறவன் பொன்னில் போட்டான் அப்படின்னு பழமொழி சொல்றான். ஆனா அந்த பழமொழி 100% உண்மையானா இல்ல. இடத்த வாங்கி ஏமாந்தவன் எத்தனை பேர் இருக்கான்? இடத்துல ரியல் எஸ்டேட் பண்ணவனெல்லாம் பரக்கத் ஆயிட்டான்னு சொல்ல முடியாது. அது மாதிரி பரக்கத் என்பது தங்கத்திலோ ரியல் எஸ்டேட்டிலோ நாம என்ன செய்ய முடியாது, நிர்ணயிக்க முடியாது. பரக்கத்தை பத்தி ஒரு பாடமே ரசூல்லா நடத்தியிருக்காங்க. பரக்கத்துங்கிறது என்னென்னலாம் இருக்குதுங்கிறத ரசூல்லா சொல்லியிருக்கிறாங்க. சஹரு சாப்பிடுங்கள், அது பரக்கத் இருக்கிறது. சொல்ல என்ன சொன்னாங்க? சஹரு சாப்பிடுவதில், சஹரு சாப்பிடாம நீங்க வெறும் நோன்பு வைக்கிறது இருக்கிறதே, அது பரக்கத்து இல்ல. சஹரு சாப்பிடுறதுல ஒரு பரக்கத்து இருக்கு அப்படின்னு சொல்லி ரசூல்லா சஹரு சாப்பிடுறதையும் நமக்கு எடுத்துக்கிறாங்க, பரக்கத்து இருக்குன்னு சொன்னாங்க. பரக்கத்துடைய பாடத்துல அதையும் சொல்லி காட்டினாங்க. அது மாதிரி ரசூல்லா சொன்னாங்க, சாப்பிடும் போது பிஸ்மி சொல்லுங்க, அப்பொழுது சாப்பாட்டுல பரக்கத்து இருக்குன்னாங்க. ஒரு சமயம் அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு, உமையத்துல் மஹ்ஷி ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறேன், இந்த 2 பேர்ல யாராவது ஒரு சஹாபியா இருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒரு சகன்ல பல பேரும் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த உமையத்துல் மஹ்ஷில்லான்னு சொல்றாங்க, நாங்க சாப்பிட்டு இருக்கும்போது சாப்பிட குறைய தானே செய்யணும். ஆனா சாப்பிட சாப்பாடு அப்படியே இருந்துகிட்டே இருந்துச்சு ரசூலுல்லாஹ்வுடைய சகன்ல. திடீர்னு ஒரு ஆள் உட்கார்ந்தாரு, பட்டுன்னு காலியை. இடையில ஒரு ஆள் சேர்ந்தாரு, பட்டுன்னு காலியை. சாபாக்களாகி நாங்க ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டோம், நாயகமே, நம்ம சாப்பிட உட்கார்ந்தோம், சாப்பிட்டுட்டே இருந்தோம், சாப்பாடு குறையவே இல்லை. எடுப்பு சாப்பாடுன்னு சொல்லுவாங்க, வைக்கிற சாப்பாடுக்கு எடுப்பு சாப்பாடு கேட்போம்ல, அது கேட்காம சாப்பிட்டுட்டே இருந்தோம், குறையவே இல்லை. திடீர்னு ஒரு ஆள் வந்தாரு, கடைசியில சீக்கிரம் காலி ஆயிட்டேன். என்னான்னு ஆரம்பத்துல எல்லாம் பரக்கத்தா இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாம பிஸ்மி சொல்லித்தான் சாப்பிட்டோம். நம்ம ஆரம்பிக்கும் போது பிஸ்மி சொல்லித்தான் சாப்பிட்டோம், அதனால பரக்கத்து குறையவே இல்லை. இடையில ஒரு ஆள் உட்கார்ந்தாரு பத்தீங்களா, அவர் பிஸ்மியை மறந்தாரு, அதனால பட்டுங்க நம்ம பரக்கத்து போயிட்டு. அவர் மறந்ததுனால நமக்கும் சேர்ந்து என்ன செய்யுது, நம்முடைய பரக்கத்து போயிட்டுன்னு சொன்னாங்க. அப்ப சாப்பாட்டுல என்ன எதுல உணவு சாப்பிடுவதில்ல பிஸ்மி சொல்லணும் முதல்ல. நிறைய பேர் கறியை பார்த்த உடனே பிஸ்மியை மறந்தாரா, நிறைய பிரியாணியை பார்த்த உடனே எதை மறந்துடுறான். பழைய காலத்துல எல்லாம் எங்க ஊர்ல கல்யாண விருந்துகள் நடக்கும் போது ஒரு பெரிய மனுஷன் சகனை எடுத்துட்டா, பிஸ்மில்லா சொல்லுங்க, பிஸ்மில்லா ரஹ்மான் ஞாபகப்படுத்துவார். நீங்க யாரு சொல்றா, பாதி பேர் சாப்பிட்டு இருக்கான், அடுத்த ஆளுக்கு வருதான்னு கூட பாக்குறாம சாப்பிட்டுட்டு இருக்காங்க நிறைய பேர். ஆக அந்த பிஸ்மியை நினைவூட்ட ஒரு பெரிய மனுஷன் நினைச்சுவாங்க, பிஸ்மி சொல்லுங்க, யாராவது தொப்பி போட்டிருந்தா நீங்க சொல்லுங்களா பிஸ்மி அப்படிம்பாங்க. நான் அவர் சொல்லட்டுமே, அஜய் பிஸ்மில்லா ரஹ்மான் சாப்பிடுங்க அப்படிம்பாங்க. நடந்துச்சா இல்லையா? அந்த காலத்துல 30 வருஷத்துக்கு உங்களுக்கு தெரியும். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்துட்டு. நீங்க யாராவது அந்த சபையில சொல்லுவாங்களா, பிஸ்மி சொல்றாங்கன்னு சொல்றாங்களா?
அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படிமா. ஆக சாப்பாட்டினுடைய பரக்கத் என்பது எதுல இருக்கு? எத்தனையோ சாப்பாட்டு மூலமாக இன்னைக்கு சாப்பிட்டு அப்படியே தூங்கிடுறான், சுபுகே தொழாம தூங்கிடுறான் நிறைய பேர், அசரே தொழாம களை வாய்க்கிறான். அப்ப அந்த பரக்கத்து இல்லாத சாப்பாட்டுலதான் அந்த மாதிரி எல்லாம் மஸ்து ஏற்படும், அமல் செய்யறதுக்கு உண்டான ஒரு சோம்பேறித்தனம் ஏற்படும். அந்த பரக்கத்து இருந்தா அந்த மாதிரி ஏற்படாது, உற்சாகம் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பரக்கத்துகள் அப்படிங்கிறது வியாபாரத்துல ரசூல்லா சொன்னாங்க 90% பரக்கத்து வியாபாரத்துல இருக்கு. ஆனா இன்னைக்கு எத்தனை பேர் கடையை வைக்கிறான், கடையை எடுத்துறான், கடையை வைக்கிறான், கடையை எடுத்துறான், லாஸ் ஆயிட்டு கடன் ஆயிட்டுங்கிறான். அப்ப ரசூல்லா சொன்னது பொய்யாகுமா? 1% கூட ரசூல்லாவுடைய சொல் பொய்யானது இல்லையே. வியாபாரத்திலே 10 பரக்கத்தை 10 பங்கு வைத்தால் 9 பரக்கத்துனா 90% அர்த்தம். 90% பரக்கத்து எதுல இருக்கு? வியாபாரத்துல இருக்கு. அப்ப இன்னைக்கு வியாபாரம் தனம் பண்றவன் என்னன்னா கள்ளத்தனம் நிறைய பண்றான். அந்த கள்ளத்தனம் பண்றதுனாலதான் அவன் வியாபாரத்துல முன்னேற்றம் காண்றது இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா சஹாபாக்கள்ல ஒரு வியாபாரி இருந்தாங்க, எவ்வளவு பெரிய வியாபாரின்னு சொன்னா, அவங்க மதீனாவிலே அவர்கள் ஒபாத்தாகும் போது அவங்கள்ட்ட இருந்த காசு எவ்வளவு தெரியுமா? 1,00,000 கோடி. இன்னைக்கு உலகத்திலே 10 பணக்காரன்ல இருக்கிற, அமெரிக்கால இருக்கிற அந்த பணக்காரன் கூட அந்த காசு கிடையாது. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு இருந்த காசு எவ்வளவு? ஒபாத்தாகும் போது அவர்கள் வைத்திருந்த கஜானால பெட்டியில இருந்த காசு 36 லட்சம் தங்க காசு. ஒரு தங்க காசு இன்னைக்கு ரேட்டு படி, ஒரு தங்க காசு ஒரு காயின்ஸ் ரேட்டு இன்னைக்கு ரேட்டு படி 1,7 லட்சம் ரூபாய். அப்படி பார்த்தா நான் கால்குலேஷன் பண்ணி பார்த்தேன், 1,00,000 கோடியும் ஒரு 800 கோடியும் அந்த அளவுக்கு இன்னைக்குள்ள காசோலை கணக்குப்படி சொல்றேன், அவ்வளவு காசு இருந்தது. ஆனா மதீனாவுக்கு வரும்போது உடுத்த வேஷ்டி சட்டையோடு ரசூலுல்லாவுக்கு பின்னால வந்தாங்க. உடுத்த வேஷ்டி சட்டையோடு வந்து அவங்களுக்கு 1,00,000 கோடி ரூபாய் எப்படி கிடைச்சது அப்படின்னு சொன்னா அவங்கள்ட்ட ஒரு ஆள் பேட்டியே கேட்டான். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், உங்கள்ட்ட வியாபாரத்துல நீங்க இவ்வளவு பெரிய அசுர வளர்ச்சியை பெற்றதுக்குண்டான காரணம் என்ன? 3 சிறப்பம்சம் தான். வியாபாரத்துல நான் 3 சிறப்பம்சத்தை தான் கையாளுவேன். ஒண்ணு என்ன தெரியுமா? உண்மையை, அதாவது பொய் சொல்ல மாட்டேன் வியாபாரத்துல. 2வது என்ன அப்படின்னா வியாபாரத்துல பொய் சொல்ல மாட்டேன். இன்னொன்னு சத்தியம் பண்ண மாட்டேன். சில பேர் பாருங்க நம்ப வைக்கிறதுக்காக சத்தியம் பண்ணுவான். சொன்னாங்க அல்லாவை 3 பேர் பார்க்க மாட்டார்கள். தண்ணி தாகமா இருக்குன்னு கேட்கும் போது வச்சு தண்ணி வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்றான் பத்தீங்களா, அவனை அல்லாஹ் பார்க்க மாட்டான். அதே மாதிரி கடையை திறந்துக்கிட்டு ஒரு கஸ்டமரை நம்ப வைக்கிறதுக்காக சத்தியமா அப்படின்னு சொல்லி பொய் சத்தியம் பண்ணியாவது அந்த சரக்கை வித்தரணும்னு சத்தியம் பண்றான் பாருங்க, இந்த இவனை அல்லாஹ் பார்க்க மாட்டான். பேண்டையும் வேஷ்டியும் கரண்டைக்கு கீழே பொம்பளை உடுக்கிற மாதிரி, பொம்பளை இல்லாங்க தன்னுடைய கொலுசு தெரியாத அளவுக்கு மறைக்கணும். அது மாதிரி வேஷ்டியை கரண்டைக்கு கீழே எவன் இழுத்துக்கு நடக்கிறான் இவனு அல்லாஹ் பார்க்க மாட்டான். சொன்னாங்களா இல்லையா? அது மாதிரி அவங்க சொன்னாங்க சத்தியம் பண்ணி வியாபாரம் பண்ணவே மாட்டேன், பொய் சொல்லி வியாபாரம் பண்ண மாட்டேன். இன்னைக்கு பாருங்க ரியல் எஸ்டேட்ல அத்தனை பேரும் பிராடுத்தனம் பண்றான். புரோக்கர் என்று சொன்னாலே பொய்யன் என்று அதுக்கு அர்த்தம் வைக்கிற அளவுக்கு அவன் நிறைய பொய் சொல்லி இது பண்ணிடுறான். ஆக பத்திரம் போட்ட பிறகுதான் அவன் லட்சணமே தெரியும். வில்லங்கமான இதெல்லாம் வில்லங்க இல்லைங்கிறான், கம்மியானதெல்லாம் நிறைய சொல்லிடுறான். ஆக இன்னைக்கு ரியல் எஸ்டேட்டுக்கு படுத்ததுக்கு காரணமே என்னன்னா சில புரோக்கர்கள் பண்ண வேலை, பொய் பித்தலாட்டு. சொல்லுவாங்க நான் குறைஞ்ச லாபத்துல வியாபாரம் பண்ணுவேன். எந்த அளவு சொன்னா ஒரு நாள் 200 ஒட்டகம் அவங்க வியாபாரம் பண்ணும்போது லாபமா வச்சது அதை சுத்தி இருந்த கட்டி இருந்த கயிறு தான். கயிறு எவ்வளவுங்க போகும்? ஒரு அரை வெள்ளி இருக்குமா அந்த காலத்துல. இன்னைக்குள்ள பார்த்தா ஒரு கயிறுங்கிறது ஒரு 100 ரூபாய்க்கு தான் போகும். இன்னைக்கு ஒரு மாடு விற்கிறவன் ஒரு கயிறு லாபமாக வைக்கிறான், அவன் மாடை வைக்கிறவன் கயிறு லாபமா வைக்கிறான். இன்னைக்கு அவன் மாடை எத்தனாயிரம் கொடுத்து வாங்குறானோ எத்தனாயிரம் ரூபாய் எத்தனை மடங்கு வைக்க முடியுமோ அத்தனை மடங்கு வச்சிடறானா இல்லையா? அப்படித்தானங்க வைக்கிறான். பாருங்க அல்லாஹ் அப்படி ஒரு செல்வத்துல பரக்கத்தை கொடுத்தாங்கன்னா சஹாபாக்கள் சொல்லி அடிச்சாங்க லாபத்தையும் பரக்கத்தையும். காரணம் என்னன்னா உண்மையை சொல்லி வியாபாரம் பண்ணாங்க. அவங்களுடைய மனைவிக்கு மட்டுமே சொத்து எவ்வளவு கிடைச்சது தெரியுமா? அவங்களுடைய பரக்கத்துல ஒவ்வொரு மனைவிமார்களுக்கும் மட்டுமே 300 கோடி கிடைச்சதா. 300 கோடி. அப்ப எவ்வளவு பெரிய பணக்காரர் பாருங்க அவங்களுடைய மனைவிமார். 4 மனைவி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வியாபாரத்துல அவ்வளவு ஒரு பரக்கத்து.
ஆக பரக்கத்து கிடைக்கணும்னா இந்த 3 சிறப்பம்சம் இருக்கணும். சரி, பரக்கத்து வேற எண்ணில் இருக்கிற சூழல சொன்னாங்க, கல்யாணத்துல பரக்கத்து இருக்குன்னா இந்த கல்யாணம் அப்படின்னா பணக்கார வீட்டு கல்யாணம் கண்டிப்பா பரக்கத்து இருக்கு. ஏன்னா நீங்க நல்ல பாருங்க, ஏழைகளை உள்ள விட மாட்டான், பச்சை சாப்பாடை புள்ள தின்றுக்க மாட்டான், பஃபே சாப்பாடுன்னு சொல்லி பாதியை திங்காம கீழே போட்டிருப்பான். சுல்லா சொன்னாங்க கல்யாணத்திலேயே பரக்கத்தான கல்யாணம் ஐசரு மூனத்தன், சிக்கனமாக செலவு செய்து யார் கல்யாணம் நடத்துறாங்களோ அந்த இதுலதான் பரக்கத்து இருக்கணும். செலவு கம்மியா நடத்தக்கூடிய திருமணம் சிறப்பானது. அதே மாதிரி பாருங்க, ரசூலுல்லாஹ் 2 விஷயத்துல சொன்னாங்க. ஒரு கல்யாண வீட்டுல ஒரு முதல்ல கல்யாண மாப்பிள்ளையும் பொண்ணும் அந்த வீட்டுல போன உடனே மெத்தையில படுக்கிறதுக்கு முந்தி மாப்பிள்ளை என்ன செய்யணும், முன்னால நின்று தக்பீர் கட்டி 2 ரக்காயத்து தொழுவணும். பின்னால பெண்ணனுடைய மனைவியை பின்னால் நிக்க விட்டு அது பின்னால மாமுமா ஆக்கி பின்னால நீ மாமுமா நின்று தொழுன்னு சொல்லணும். அதுக்கு பிறகு துவா ஓதணும். துவா ஓதனால் அந்த கல்யாணத்திலே அந்த பெண்ணை இவருக்கும் இவரை அவளுக்கும் பரக்கத்தாக அல்லாஹ் ஆக்குவான். அந்த கல்யாண வீடு பரக்கத்தான கல்யாணம் கூட ஆக்குவான். அந்த கல்யாணத்தினுடைய பரக்கத்தை அந்த ஜோடிகள் அனுபவிப்பாங்க. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு பேஸ்புக்ல ஒரு செய்தி பார்த்தேன். உத்தரப்பிரதேசம் நினைக்கிறேன், ஒரு கல்யாணம், அவன் கல்யாணம் முடிச்சு 2 புள்ளை இருக்கு, 7 வருஷம் ஆச்சு. அவன் அந்த மாப்பிள்ள அந்த பொஞ்சாதிய அவனுடைய பழைய காதலுக்கு அவனே கல்யாணம் முடிச்சு வைக்கிறான். யார? அவன் பொஞ்சாதிய யாருக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிறான்? அவன் முன்னாள் காதலனுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிறான். அந்த போட்டோ பக்கத்துல இருக்க, அதுக்கு ஒரு கூட்டம் வேற ஆசி வழங்க வேற இருக்கான். எவ்வளவு பெரிய தரித்திரம், எவ்வளவு பெரிய கல்யாணமா நடத்திருக்கான் இவன். இவன் கூட்டி கொடுக்கிற வேலையிலங்க செய்யறான் இவன். இவன் பிள்ளையும் நான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன், நான் வாங்கிட்டு போறான். அதுக்கு ஆசீர்வாதம் ஒரு கூட்டமே இன்னைக்கு. இதைத்தான் அந்த காலத்துல ரசூலுல்லாஹ்வுடைய ஆரம்ப காலத்துல விபச்சாரத்தின் பேர்ல ஒரு பொம்பளை பல பேர் பங்கு போட்டுக்கிட்டான். நினைச்சா நீ போய்க்கலாம், நினைச்சா நான் போய்க்கலாம். அதுக்கு பேர் கல்யாணம் பேர் வச்சிருந்தான். அதுக்கு என்னது, விரும்பி செய்யும் உடலுறவு கல்யாணம் பேர் வச்சிருந்தான். அதுக்கு என்ன பேர் வச்சிருந்தான்? விரும்பி செய்யும் உடலுறவு கல்யாணம். அதுதானே இன்னைக்கு விபச்சாரத்தில் ஆட்சியில 5 ஸ்டார் ஹோட்டல் அதுதானே செய்யலாம் உங்களுக்கு. ஆக அந்த மாதிரி கல்யாணத்தை கொச்சப்படுத்தின பரக்கத்தான கல்யாணங்கிறது இதுதான். மனசும் சேருவதை தவிர, மனசு சேர்ந்த பிறகு அடுத்து இன்னொருத்தன் அந்த மனசு போகுது பழச. அப்ப எவ்வளவு பெரிய நிலம், காலம் எவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கு பாருங்க. விஷயத்துக்கு வர்றேன். பரக்கத்து வேற எதுல இருக்குன்னா, சாப்பிடும் போது கீழே விழுது பத்தீங்களா, அதை எடுத்து நம்ம சாப்பிடுவதுல பரக்கத்து இருக்குன்னு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான் நம்ம கீழே விற்கும் போது அந்த காலத்துல சுப்ரான் ஒரு துணியை விரிப்பாங்க. அது எதுன்னா கீழே உழக்கூடியது மண்ணில படக்கூடாது என்பதற்காக கீழே விரிச்சு அதுல பட்டை எடுத்து வாயில போட்டுக்கலாம்ல. வேற கீழே வேற எந்த தரையில உட்காந்து தின்னுட்டு தான் மண்ணில்லாங்க உழுதுரும். சுப்ரான்னு வச்சிருப்பாங்க. இன்னைக்கு யாரும் அதெல்லாம் வச்சிருக்கா? அந்த சுப்ரான் நீ பேப்பர் விரிச்சு சாப்பிட்டு அதுல எடுத்து அதுலதான் பரக்கத்து இருக்கு. ஃப்ரெஷ்ஷா எடுத்து வைக்கல. நம்ம தட்டையில இருந்து நம்ம சாப்பிடும் போது கீழே உழுது பார்த்தீங்களா, அதை எடுத்து சாப்பிடுவதில் பரக்கத்து இருக்குன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நாள் பகதாதிலே மன்னர் மூத்தசிம் பில்லா ஆட்சி செய்து கொண்டிருந்த காலம் 200 காலத்துல. அப்போ அந்த சபையில ஒரு ஆலிம், யஹ்யா இப்னு அக்தம் என்ற ஆலிம் உட்கார்ந்து இருக்கிறாங்க, சாப்பிட்டு இருக்கிறாங்க. அரசு பையில கீழே கிடக்கிற சாப்பிட சிந்தனதை எடுத்து சாப்பிடுறாங்க. மன்னர் கேட்கிறாரு, மன்னர் நக்கலா சொல்றாரு, ஆலிம் ஷா அவர்களுக்கு வயிறு நிறையலையோ, கீழே கிடக்கிறதெல்லாம் எடுத்து திங்கிறாரே அப்படின்னு. தேவைப்பட்டா புதுசா வச்சு சாப்பிடலாமே. ஆலிம் பெருமகனார் பசிச்சா கூட தட்டையில இருந்து சட்டியில எடுத்து போட வேண்டியதானே, கீழே கிடக்கிறதா எடுத்து திங்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே, அரசே நான் கீழே கிடக்குது எடுத்து திங்கிறதுக்கா, பசியாம இருக்கிறதுக்கா கீழே கிடந்ததெல்லாம் எடுத்து திங்கல. என் கண்மணி நாயகத்தினுடைய ஒரு சுண்ணத்தை அந்த இடத்துல நான் செயல்படுத்தி காட்டினேன். என்ன சுண்ணத்தை? ஆமா, பெருமானார் என்ன சொன்னாங்கன்னா, கீழே கிடக்கிறது எடுத்து சாப்பிட்டா அது பரக்கத்துன்னாங்க. அதே மாதிரி அந்த தட்டையில வலிச்சு கையை சூப்பி சாப்பிட்டா பரக்கத்துன்னாங்க. சில நேரத்துல நம்ம நம்மளே எனக்கே உருக்கும். இந்த கொழுப்புகள் இருக்கும்போது நமக்கு நமக்கு சூப்ப முடியாம போயிரும். இந்த வாலு, இந்த பிரியாணி நேரத்துல கையெல்லாம் கொழுப்பா இருக்கும்போது நம்ம சாப்பிட முடியாம சில நேரத்துல போயிருக்கு. ஆனா இதெல்லாம் மத்த நேரங்கள்ல நம்ம வலிச்சு சாப்பிடுறது அதுல பரக்கத்து. அரசர் சந்தோஷப்பட்டு 300 வெள்ளி அன்பளிப்பா கையில கொடுத்தார். சொன்னாராம், அந்த யஹ்யா இப்னு அக்தம் அறிஞ்சிட்டுனாங்களா பாத்தீங்களா, என் கண்மணி சொன்னாங்க பரக்கத்து இருக்குன்னு சொல்லி ஒரு செகண்ட்ல அந்த பரக்கத்தை நீங்களே தந்துட்டே பாருங்க. நீங்களே 300 வெள்ளி தந்துட்டீங்களே, சாப்பிடுற பரக்கத்தை நீங்களே தந்துட்டீங்களே. ரசூலுல்லாஹ் சொன்னது இங்கே நடந்துருச்சுல. அத பாத்தீங்கன்னா மரத்துல பரக்கத்தான மரம் இருக்கிறது. பரக்கத்தை பத்தி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு பேசுறேன். பரக்கத்துல என்னெல்லாம் பரக்கத்து இருக்கு.
உடையில் பறக்கத்தான உடை என்னது? காபத்துல்லாவை சுத்தி ஒரு கருப்பு துணி போர்த்தப்பட்டிருக்கிறல்லவா காபாவுடைய பட்டு, அது ஒரு பறக்கத்தான துணி அல்லவா? எத்தனை லட்சம் நன்மைகளுடைய வாடைகள், எத்தனை மலக்குமார்களுடைய அந்த காத்தை அது சுவாசித்து இருக்கும் அந்த அந்த உடை. அதனாலதான் தப்சீர்ல எழுதியிருப்பாரு இஸ்மாயில் பரூசவி ஆசிரியர் தன்னுடைய ரூஹுல் பயான் தப்சீர்ல, காபாவுடைய ஒரு துண்டை இன்னைக்கு எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்குமா அந்த காபாவுடைய பட்டு? அதுல சுத்தப்பட்டு ஒரு மனிதர் அடக்கப்பட்டால் கபருடைய வேதனை அவருக்கு இருக்காது. யாருக்கு கிடைக்கிறது? கண்ணியத்திற்குரியவர்களே, அதே மாதிரி மரத்திலே பறக்கத்தான் நம்ம அல்ல குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லி காட்டுவோம். முபாரக்க ஷஜரத்தின் முபாரக்கா ஜெய்தூனத்தின் முபாரக்கா, ஜெய்தூன் மரத்தை பத்தி சொல்லும் போது பறக்கத்தான மரமா அல்ல. ஏன் அந்த ஜெய்தூனுடைய அந்த ஜெய்தூன் எண்ணெய் ஆலிவ் ஆயில் சொல்லுவாங்க, ஆலிவ் ஆயில் 100 எண்ணெய் அதுக்கு எவ்வளவு? 200 ரூபாய் இருக்கும். 100 எண்ணெய் என்னது? ஆலிவ் ஆயில் இருக்குல்லங்க, ஆலிவ் ஆயில் ஜெய்தூன் எண்ணெய் சொல்ல மாட்டான், ஆலிவ் ஆயில் ஜெய்தூன் எண்ணெய் வந்து 100 எண்ணெய் எவ்வளவு? 200 ரூபாம்பா. அவ்வளவு பெரிய பறக்கத்தான மரம், பறக்கத்தான எண்ணெய். அந்த பறக்கத்தான மரம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், ஜெய்தூனத்து ஷஜரத்து முபாரக்கா, அது ஒரு பறக்கத்தான மரத்துல உள்ள பறக்கத்தான மரம். ஏன் ஜெய்தூன் மரத்துக்கு வத்தீனி வஸ்ஸைத்தூனி, அத்தி பழத்தின் மீது சத்தியமாக, ஜெய்தூன் மரத்தின் மீது சத்தியமா அல்லாஹ் சொல்றானா இல்லையாங்க? ஜெய்தூன் மரம் என்பது 1000 வருஷம் இருக்குமா? எத்தனை வருஷம் இருக்குமா? அல்லாமா யூசுப் நப்ஹானி தன்னுடைய கிதாபுல எழுதுவாங்க, ஜாமியுல் கராமாத்துல் அவுலியால ஒரு இடத்துல பார்த்தேன், இந்த மரம் 1000 வருஷம் இருக்குமா. இந்த மரம் எந்த மரங்க? ஜெய்தூன் மரம். அதனாலதான் பறக்கத்தான மரம் அதுக்கு பேர். இன்னைக்கு பாருங்க, ஒரு நாளைக்கு எத்தனை கிடா அறுக்கப்படுது, ஆடை அறுக்கப்படுது, ஒரு நாளைக்கு எத்தனை மாடு அறுக்கப்படுது. இன்னைக்கு மாடு கசாப்பு கடை கறி எங்க ஊர்லயே ஒரு 1000 கடை இருக்கும், உலகத்துல லட்சம் கடை இருக்கும். அப்படிப்பட்ட கறிகள் இன்னைக்கு போனாலும் அந்த அந்த ஆட்டில எல்லாம் பறக்கத்து செய்திருக்கான் பாத்தீங்களா? மாட்டுல பறக்கு. நீங்க ஆட்டுக்கறி டிமாண்ட் இருக்கா? இன்னைக்கு போக இந்தியாவில இருந்து இந்துக்களே என்ன செய்யறான், பெரிய பெரிய பணக்காரன் எல்லாம் என்ன செய்யறான், வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். பாருங்க, என்னைக்காவது நீ மாட்டுக்கறி அப்ப அல்லாஹ் இறைச்சியில பறக்கத்து செய்திருக்காங்க. இன்னைக்கு பன்றி கறி, ஒரு ஆடு ஒரு குட்டி 2 குட்டி போடும், ஆனா பன்னி 10 குட்டி 30 குட்டி போடும். பன்றியில பறக்கத்து இருக்கு. எங்கேயாவது பன்னி குட்டி பாக்குறீங்களாங்க? அந்த காலத்துல பார்த்தீங்க, நீங்க பாத்ரூம் கெட்டாத நேரத்துல அதுதான் சாப்பிட்டுட்டு போகும். இன்னைக்கு எங்கேயாவது பன்றியை பாக்குறோமா? வெள்ளை பன்றிக்கு வெளிநாட்டுல இருக்கு. நான் பேங்காங் போயிருக்கும் போது நான் தங்கியிருந்த ரூமுக்கு பக்கத்துல பன்றிக்கிரிய அவுச்சிட்டு இருப்பான், நாத்தம் தாங்க முடியாது, இட்லி செட்ல வச்சு. அவனு அதுதானே திம்பான், சீனனும் அதுதானங்க திம்பான், அவனுக்கு அதுதானே கோழி. இன்னைக்கு நிறைய அந்த சிக்கன் கபாப் எல்லாம் போட்டிருக்கானா இல்லையா? அது மாதிரி அவனுக்கு அதான் சாப்பிடுவான். எதுக்கு சொல்றேன்னா, பன்றியில பறக்கத்தில் ஆனா ஒரு நாள் 30 குட்டி போடும், ஆனா ஆட்டுக்கறி எல்லாம் பறக்கத்து செய்திருக்கலாம். பாருங்க, எனக்கு உலகத்திலே பிடிச்சது ஆட்டுக்கறின்னாங்க, அது ஒரு பறக்கத்தான கறி. இன்னைக்கு பாருங்க, சவுதியில போனா ஆட்டுக்கறி தவிர எதையும் பார்க்க முடியாது. உலகத்துல எங்க போனாலும் ஆட்டுக்கறி தான் அதிகமா பார்க்க முடியும். ஆஸ்திரேலியா ஆடு, அது வெளிநாட்டுக்கு போனா ஆசை கொழுப்பா இருக்கு நிறைய. அது பாருங்க, பாலில் இறைவா நீ பறக்கத்து செய்வான்னா. இன்னைக்கு உலகத்துல பாலை விட அதிகமான அழியிற பொருள் எதுவுமே கிடையாதுங்க. பால் கடை எல்லா வீட்லயும் பாலை வச்சு விற்கிறான், எல்லா பெட்டி கடையிலும் பாலை வச்சு விற்கிறான். பால் எவ்வளவு பெரிய அழியுது. எனக்காவது பால் தட்டுப்பாடு ஆயிருக்கா? சொல்ல போனா இன்னைக்கு பிற எந்த பிள்ளைக்கும், சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் கல்யாணம் முடிக்கிறாங்களே, எந்த பிள்ளையும் தாய்ப்பாலை கொடுக்கறது இல்ல. நேற்று கூட என்னுடைய மதிசால பட்டாங்கன்னு ஒரு சில ஒரு பெண் சொன்னாங்க, ஒரு தாயார், இன்னைக்கு பெறக்கூடிய பிள்ளைகள் யாருக்குமே பிள்ளைகள் பெற்றாலும் பிள்ளைகளுக்கு தாய்ப்பால் இல்ல. சீரோ மாவு வாங்கி சர்லாக் வாங்கி தானே டாக்டர் எழுதி கொடுக்குறான். அப்ப அந்த பாலுக்கும் இந்த மாட்டுப்பால் தானே யூஸ் ஆகுது. உலகத்துல எத்தனை லட்சம் கோடி பிள்ளைகளுக்கு இந்த பால் யூஸ் ஆகுது. அப்ப பாலில் பறக்கத்து செய்வா. இன்னைக்கு எவ்வளவு பெரிய பறக்கத்தை அல்ல அதுல வச்சிருக்கான் பாத்தீங்களா? உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு விஷயம் 2 விஷயம் அல்ல, எவ்வளவு பெரிய பறக்கத்துகள் எல்லாம் இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னொரு விஷயம், ஒரு பெரிய ஒரு பேச்சாளர் பேசும்போது சொன்னாங்க, கீழே கிடக்கிற பொருளை எடுத்து நாம சாப்பிடும் போது 7 தலைமுறைகளுக்கு அந்த குடும்பத்துல இறந்த தரித்திரியமே இருக்காது. இது பறக்கத்தை நம்மளா என்ன செய்யறோம், குப்பை தொட்டிக்கு தூக்கி என்ன செய்யறோம், வீசிடுறாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பறக்கத்துக்கு இன்னொரு காரணம் தெரியுமா? பறக்கத்தான ஆயுள் மூலமாக நாம துஆவை பெறோம். பறக்கத்தான ஆட்கள், இன்னைக்கு யாரு பறக்கத்தான ஆட்கள்? நல்லவர்கள் மூலமாக வாழ்த்தை பெறணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஜகாத்து கொடுங்கள், ஜகாத்து கொடுங்கள், கொடுக்கிறவர்களுக்கு நீங்க அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லுங்கிறான், துஆ செய்யுங்கிறான். அதே இந்த துஆ செய்யறாள் நல்ல ஆளா இருந்துட்டா அந்த துஆ எப்படி ஒரு பாக்கியம் கிடைக்கும்? சுல்லாட்ட
ஒரு ஆள் ஒரு மிஸ்கின் வந்தார், ஒரு வெள்ளி கொடுத்தாங்க. சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நபி ஒத்த ரூபா தான் தந்திருக்கிறாங்க. சே, நபியா இருந்துட்டு 1 ரூபா காசு தந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதுல எவ்வளவு பெரிய பரக்கத் இருக்கு தெரியுமா? 1 ரூபாங்கிற எத்தனை பரக்கத் அல்லாஹ் வச்சிருக்கான் தெரியுமா? அது தெரியாத பரக்கத்தினுடைய அருமை தெரியாம பேசுறியாடான். ரசூலுல்லாஹ் 1 கொடுத்தாலும் பரக்கத் தானங்க, போயான்ட்டான். இன்னொரு ஆள் வந்தாரு, அவர்கிட்ட 1 கொடுத்தாங்க. அவர் சொன்னார், அது பாராட்டினார், அல்லாஹ்வுடைய நபி எனக்கு தந்திருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், இந்த ஒத்த வெளிய என் வாழ்நாள்ல ஒரு நாளும் செலவு செய்யாம சாகர வரைக்கும் இந்த பரக்கத்தை நான் வச்சிருப்பேன். ரசூலுல்லாஹ் அப்படி சந்தோஷப்பட்டு உம்மு சல்மா நாய் வீட்டுல அவங்கள்ட்ட இருந்து வாங்கி ஒரு 40 வெள்ளி எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்களாம். அந்த ஒரு காசுனாலே ஒரு பணக்காரனவே ஆயிட்டார். அப்ப நமக்கு வரக்கூடிய காசுகள், நாம ஜகாத்து கொடுக்காத காசுகளை நாம் வச்சிருந்தா அந்த காசு நம்மள்ட்ட இருக்கிற காசுனுடைய பரக்கத்தையும் சேர்த்து அழிச்சிடும். அதெல்லாம் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டியது. 8 கூட்டத்துக்குண்டு அல்லாஹ்வுடைய அந்த பங்கு வச்சு கொடுக்கறான்ல. அப்ப நிறைய பேர் சொத்து சேர்க்கிறான், ஆனா அல்லாஹ்வுடைய கணக்குல எதுவுமே ஓட்ட வைக்கிறான். எப்படி வரியை ஏய்க்கிறானோ பணக்கார அரசாங்கத்துக்கு, அப்ப பேங்க்ல போனா சொல்லுவாங்க, 20 லட்சம் ரூபாய்க்கு மேல நீங்க உங்களுடைய அக்கௌண்ட்ல ஒரு வருஷத்துக்கு மேல நீங்க டேர்ன் ஓவர் பண்ணீங்கன்னா 14,000 கவர்மெண்ட் புடிச்சிருவாங்க. என்ன செய்ய, 18,000 புடிச்சிருவோம். ஒரு அக்கௌண்ட்ல 20 லட்சம் ரூபாய்க்கு மேல நீங்க என்ன செய்ய முடியாது. பணப்பழக்கத்தை நீங்க காட்டினீங்கன்னா எவ்வளவு 14,000 ஆட்டோமேட்டிக்கா கட்டாயிரும். ஆக இத மாதிரி பயந்து நம்ம இங்க தில்லுமுல் வேலை பண்ற மாதிரி அல்லாஹ்வுடைய அந்த ஏழைகளுக்கும் தில்லுமுல் வேலை பண்ணோம்னா நமக்கு தரித்திரம் முடிக்கும். நமக்கு அந்த பரக்கத்து அத்தனை இல்லாம ஆகி, அதனாலதான் எத்தனையோ ஆண்ட பரம்பரைகள் எல்லாம் வீழ்ந்து விட்டார். உலகத்திலே வாழ்ந்த எத்தனையோ பேர்கள் எல்லாம் நினைச்சிட்டாங்க. பெரிய கோடீஸ்வரரா இருந்தவர்கள், மன்னர் பரம்பரை இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு நினைச்சு இருக்கிறாங்க. திப்பு சுல்தான் உலகத்தை ஆண்ட மைசூர் வேங்கை, இன்னைக்கு அவருடைய குடும்பத்தில் உள்ள எத்தனை பேர் தெரியல சைக்கிளிக்ஸா ஓட்டிட்டு அலைகிறாங்களா அவங்க வாரிசுகள். முகலாயர்களா இருந்தாங்க, மன்னர் இந்தியாவை ஆண்டாங்களா 800 ஆண்டு கால முகலாயர்கள். அந்த முகலாயர்களுடைய வாரிசுகளை போய் பார்த்தா இன்னைக்கு வடநாடுகளை சில பேரு வீட்டுக்கு கதவு கூட இல்லாம ஒரு துணியை தொங்க விடுற அளவுக்கு வாரிசுகள் பரக்கத்து இல்லாம இருக்கிறாங்கன்னா இது காரணம் என்ன? அந்த பரக்கத்துங்கிறது அந்த நல்ல முறையில அந்த அல்லாஹ்வுடைய வரியை கொடுக்கப்படணும். அப்பதான் அந்த காசு உண்மையோடு வியாபாரம் செய்யப்படணும். உணவில் அந்த பரக்கத்தை பேணப்படணும். விஸ்மிய சொல்லப்படணும். இது மாதிரி நல்லவர்களுடைய வாழ்த்தை பெறணும். இந்த மாதிரிகள் இருந்தால் மட்டுமே அந்த ரசூலுல்லாஹ்வுடைய வாக்கு ஒரு காலமும் நமக்கு பொய்யாகாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பரக்கத்தை கல்யாணத்தில் உள்ள பரக்கத்தையும், சாப்பாட்டுல உள்ள பரக்கத்தையும், வியாபாரத்தில் உள்ள பரக்கத்தையும், நோம்பில் இருக்கக்கூடிய பரக்கத்தையும், ஆக எத்தனை வகையான பரக்கத்துகள் இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதோ அத்தனை பரக்கத்துகளை பெற்ற பரக்கத்தான வாழ்வு வாழக்கூடிய வள வாழ்வை பெற்ற பாக்கியமுள்ளவர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.